அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் வணக்க மாதம் 15ஆம் நாள். அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரும் பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளை தம்மிடத்தில் வரவிடச் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்த நமது திவ்ய இரட்சகரான சேசுநாத சுவாமியை சகல காரியங்களிலும் கண்டு பாவித்து நடந்து வந்த அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் சிறு பிள்ளைகள் மட்டில் விசேஷ பட்சம் காண்பித்து அவர்களை ஆசீர்வதித்து வருவார். பிள்ளைகளும் அவரை கண்ட மாத்திரத்தில் ஓட்டமாய் ஓடி அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய அங்கியை பிடித்துக் கொள்வார்கள். அர்ச்சிஸ்டர் தங்கள் பிள்ளைகள் மட்டில் இவ்வளவு பட்சமாயிருப்பதை கண்ட தாய்மாரும் அவருக்கு நன்றி அறிந்திருப்பார்கள். பிள்ளைகள் மட்டில் பிரியமாயிருந்த அவர் லிமோஜ் பட்டணத்தில் அவர்களுக்கு அநேக வித நன்மை செய்து வந்ததும் அல்லாமல் அவர்கள் விஷயத்தில் அநேகம் புதுமைகளையும் செய்து வந்தார். ஒரு நாள் அர்ச்சிஸ்டர் ஒரு சிற்றூரில் பிரவேசித்து பிரசங்கம் பண்ண போகையில் தன் பிள்ளையை குளிப்பாட்டுகிறதுக்காக அடுப்பில் ஒரு பெரும் கொப்பரையில் தண்ணீர் சுட வைத்திருந்த தாய் பிரசங்கம் தவறி போகுமே என்கின்ற ஏக்கத்தினால் அவசரமாய் குளிக்கிற தொட்டியில் தன் பிள்ளையை போடாமல் கொதிக்கிற தண்ணீர் கொப்பரையில் போட்டுவிட்டு ஒன்றும் யோசிக்காமல் கோயிலுக்கு போய் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தாள். பிரசங்கம் முடிந்த பிறகு மற்றவர்கள் பிள்ளை எங்கே என்று அவளை கேட்டபோதுதான் பிள்ளையை அவசரத்தின் மேல் கவனமின்றி கொதிக்கிற தண்ணீர் கொப்பரையில் போட்டு வந்தது அவள் ஞாபகத்துக்கு வர அழுது அலறி ஓட்டமாய் வீட்டுக்கு ஓடி போய் பார்க்கையில் கொதி தண்ணீர் கொப்பரையில் தன் பிள்ளை சிரித்த முகத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறதை பார்த்தாள். ஞான திருஷ்டியால் பிள்ளைக்கு வந்ததை அறிந்த அந்தோணியார் அற்புதமாய் அந்த பிள்ளையை காப்பாற்றினார். மற்றொரு நாள் தூங்கிக் கொண்டிருந்த தன் பிள்ளையை பார்த்து கொள்ளும்படி வேலைக்காரியிடத்தில் சொல்லிவிட்டு தாய் அர்ச்சிஸ்டர் அந்தோணியாருடைய பிரசங்கத்தை கேட்கும்படி போயிருந்தாள். வேலைக்காரி சற்று நேரம் வெளியில் போய் பேசிக் கொண்டிருந்த போது பிள்ளை எழுந்து அடுத்தாற்போல் இருந்த கொதிக்கிற தண்ணீரில் விழுந்தது. தாய் திரும்பி வந்தபோது தன் பிள்ளை மரித்ததை கண்டு பிரலாபித்தழுது பிள்ளையை தூக்கி அடுத்த அறையில் கிடத்தி அன்று அந்தோணியாரை தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிட வரும்படி அழைத்திருந்தபடியால் அவர் வந்தபோது அவருக்கு சாப்பாடு பரிமாறினாள். ஞான திருஷ்டியினால் நடந்த சங்கதியை அறிந்த அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் பழம் ஒன்றுமில்லையோ என்று கேட்க பழம் ஒன்றுமில்லை என்றபோது அடுத்த அறையில் போய் பார் என்றார். தாயானவள் மிகுந்த துயரத்தோடு மரித்த தன் பிள்ளையை கிடத்திருந்த அறைக்குள் பிரவேசித்த போது மரித்த பிள்ளை எழுந்து உட்கார்ந்து தன்னை சுற்றிலும் இருந்த பழங்களை தன் இரு கைகளிலும் எடுத்து விளையாடி கொண்டிருந்ததை கண்டு ஆனந்த கண்ணீர் சொரிந்து பிள்ளையை தூக்கி வந்து அந்தோணியார் பாதத்தில் விழுந்து அவருக்கு நன்றி அறிதல் செலுத்தினாள். பிள்ளைகள் விஷயத்தில் அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் செய்த புதுமைகளை எல்லாம் நாம் சொல்லும் தரமல்ல. தங்கள் பிள்ளைகளுடைய ஆத்தும சரீரத்தை பற்றி கவலைப்படுகிற தாய்மாருக்கு நாம் சொல்லுவது என்னவெனில், அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரிடத்தில் போங்கள். வாலிப தாய்மாரே, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றவும், வாலிப ஸ்திரீகளே, உங்கள் பிள்ளை இல்லா குறையை தீர்த்து உங்களை சந்தோஷப்படுத்தவும் புதுமை செய்கிறவரான அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை சன்மார்க்கத்திலும் புண்ணிய வழியிலும் வளர்ப்பதாக அவருக்கு வார்த்தைப்பாடு கொடுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் எளியவர்களுக்கும் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கும் தர்மம் செய்வதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மன்றாட்டுக்களை புதுமை விளங்குகிறவரான அர்ச்சிஸ்டர் அந்தோணியார் தயவாய் கேட்டு உங்கள் குறைகளை தீர்த்து நீங்கள் அகமகிழும்படி கிருபை செய்வார். ஜெபம். மகா மேன்மை பொருந்திய அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, மாசற்ற தனத்தின் காவலானவரே, அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட தாயின் மரியாதையை காப்பாற்ற மாசற்ற குழந்தை பேசும்படி செய்தீரே. இவ்வுலகத்தில் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களை நாங்கள் பொறுமையோடு சகித்து எங்கள் ஆத்தும பரிசுத்தனத்தை காப்பாற்ற எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை ஒரு அனாதை பிள்ளையை ஆதரிக்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம். பிள்ளைகளை வெகு அன்பாய் நேசித்தவரான அர்ச்சிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.